இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள இனப்பிரச்சினைக்கு முழுமையான தீர்வினை காண்பது தொடர்பிலும் இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார். முக்கியமானதாக நாங்கள் கருதுவது இலங்கை தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு முழுமையான தீர்வை காண்பது என்பது, அது 13ஆம் திருத்தத்துக்குள்ளால் அந்த தீர்வை காண முடியாது என்பதும், அது ஒரு அதிகார பகிர்வு என்பது சரியான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்பதும், இதில் முக்கியமாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி பேசப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கூட வடகிழக்கு என்பது இணைக்கப்பட வேண்டும். ஒரு முழுமையான அதிகார பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஆகவே அந்த அதிகார பகிர்வின் அடிப்படையில் சரியான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற விடயங்கள் முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. ஆகவே இவற்றை இந்த அரசாங்கம் விரைந்து செயற்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு முழுமையான அழுத்தம் கொடுக்குமாக இருந்தால் அதை வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கும். திருகோணமலை சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள முகாம்களில் ஒன்றான கிளிப்பட்டி முகாமில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பட்டித்திடல், மணல் சேனை, கட்டை பரிச்சான் ஆகிய முகாம்களில் தங்கியுள்ள சம்பூர் மக்களும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதிய அரசாங்கத்தின் 100 நாள் திட்டத்தின் கீழ் தமது மீள்குடியேற்றத்திற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்த்த போதிலும் இதுவரை நடக்கவில்லை என கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குற்றம் சாட்டினர். நாங்க சம்பூர்ல இருந்து தற்போது கட்டவர்ஜா முகாமில் இருக்கிறோம். நாங்க 10 வருஷமா தகர கொட்டிலையும் வெயிலையும் கட்டும் கஷ்டப்பட்டு எங்கட கொட்டிலெல்லாம் தண்ணி ஏறி இப்ப தற்போது எங்கட புள்ள கூட இடம் இன்னொரு பள்ளிக்கூடத்தை தங்கி வாழ்ற பள்ளிக்கூடத்தை தங்கித்தான் படிக்கிறாங்க. அதுக்காக எங்கட பள்ளிக்கூடத்தை தந்து அனல் நிலையத்தை நிறுத்தி தொழிற்சாலையும் வேணாம் எங்களுக்கு உடனடியாக எங்கட சொந்த இடத்துக்கு எங்களை ஏற்றணும். அப்படி இல்லைன்னா நாங்க இதான் முதலாங்கட்ட அடையாளம் உண்ணாவிரதம். ஆனா தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்துவோம். எங்கட சம்பூர் குடியேற்றும் வரைக்கும் நாங்க நடத்தி கொண்டே இருப்போம். நாங்க சம்பூரில் உள்ள சொந்த காணிகளில் தம்மை குடியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தினர். பொறப்பு வளர்ப்பு எல்லாம் சம்பூரி ஆக வேண்டிய சொத்து பத்தி முழுக்க சம்பூரி புலவ கீழே போடுறாங்க. புள்ளலாம் எல்லா வசதியும் இருக்குது. உங்களை காலில் வந்து கூப்பிடுறோம். எங்களை சம்பூராக்களை ஏற்றணும். எங்களை ஏற்றா நாங்கள் அப்படி சாவணும். ஒரு நஞ்சை தாங்க குடிச்சு சாப்பிட்றோம். இப்படி சீரடி வளர்த்த விட நாங்கள்